தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29-34 வரை. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கோழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றக்கோளையும் கொடுத்தான். அவன் புசித்து கொடுத்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். மகா கிருபையும் இறக்கும் நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் தேவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்திற்கு தேவன் கொடான கோடி மக்களை படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கடற்கரை மணலையான ஜனங்களை படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கிபி 2026 வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அதுக்கு முந்தைய எத்தனை ஆண்டுகள் இருந்ததோ, ஆதாம் முதல் ஆண்டவரே என்னுடைய தலைமுறை வரைக்கும் எத்தனை தலைமுறையோ, எத்தனை மனிதர்களோ, எத்தனை தேவைகளோ, எத்தனை காரியங்களோ, எத்தனை விசாரிப்புகளோ, எத்தனை நன்மைகளோ, எத்தனை புகழோ, எத்தனை கெடுதலோ, எத்தனை தேவையோ அறியோம் கர்த்தாவே. தேவரீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆர்லீஸ் என்கிற செய்தி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. என்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அபிஷேகத்தோட்ட ஊழியம் தொடர்ந்து அதிரடியான செய்திகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த நாளிலும் ஆர்லிக்ஸ் என்பதாக செய்தி தேவனுடைய பரிசுத்தாவினர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் ஊட்டச்சத்து பானமாக ஆர்லிக்ஸ் அறியப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்லிக்ஸை கொண்டு தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறார். இதனுடைய மைய கருத்து என்னவென்றால், இந்த ஆர்லிக்ஸை கொடுத்து ஏதாயிலும் உங்களை மோசம் பண்ணிவிடக்கூடாது, உஷாராக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு பழமொழி அவர் தான் சொன்னார். இந்த பழமொழி சொன்னதுக்காக அவருக்கு 1000 கோடிக்கு 2000 கோடி 10,000 கோடி 1,00,000 கோடி கொடுக்கலாம். என்ன சொன்னார்னா, பாம்பை போல் வினாவுள்ளவர்களும் புறாவை போல் கபடற்றவர்களுமாக இருங்க. பாம்பை போல் வினாவுள்ளவர்கள், புறாவை போல் கபடற்றவர்கள். அவர்கள் ஒளியின் வேஷத்தை தரித்து உங்களிடத்திலே வருவார்கள். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்னுடைய நாமத்தினாலேயே உங்களை வஞ்சிப்பார்கள். அவர்களுக்கு 500 ரூபாய் தேவை என்றால் உங்கள் வீட்டிலே வந்து நின்று கர்த்தர் உங்களுக்கு அன்றைக்கு 500 ரூபா உங்களுக்கு தேவையாக இருக்கும். அவர்கள் அந்த 500 ரூபாய்க்கு ஏற்ப பேசி உங்களிடத்தில் வாங்கி செல்வார்கள். இதில் உஷாராக இருக்க வேண்டியது நீங்கள் தான். பாம்பை போல் உணாமலும் புதாவை போல் கபடற்றோருமாய் இருங்கள் என்று சொன்னார். இங்கே பார்க்குறோம், இந்த சம்பவத்தில் ஏசா யாக்கோப்பு 2 பேரும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான். இப்போ பாருங்க ஐயா, அங்கே பெரிய காரியத்தை பாருங்கள். ஏசாவுக்கு ஆர்லிக்ஸ் தேவைப்பட்டுச்சு. இங்கே ஆர்லிக்ஸ் அங்கே தயார் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏது நம்ம யாக்கோபு ஐயா ஆர்லிக்ஸை தயார் பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு இடத்துல வந்து கேட்டாலும் பரவாயில்ல ஐயா. வந்து நிற்கிறது அண்ணங்காரன் வந்து நிற்கிறான். ஏசா வந்து கேட்குறான், எப்பா தம்பி, கொஞ்சம் ரொம்ப களைப்பாக இருக்கியா, டயர்டாக இருக்கியா? வண்டியில் அங்கங்கே காஷ்மீர் கன்னியாகுமரி எல்லாம் போயிட்டு வந்திருக்கையா. நான் வேட்டையாடி அங்கங்கெல்லாம் அணைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்கையா. நான் கூழ் இருக்குதுயா, கண்ணுக்கு தெரிஞ்சு ஆர்லிக்ஸ் இருக்கியா, ஒரு கிளாஸ் கொடு. பிடிச்சா ஐயா பாயிண்ட. கூட பிறந்த அண்ணன் அந்த காலத்தில் ஐயா, இந்த காலத்து மனுஷன் இல்லை, செக்கு மோசடி என்னெல்லாமோ மோசடி, ஆன்லைன் மோசடி இதெல்லாம் மிஞ்சிடுச்சு. அங்கே ஏசா யாக்கோபு காரியத்தை பார்க்கும்போது, அண்ணன் தம்பி காரியத்தை பார்க்கும்போது வந்து நிற்கிறான். ஆகா, இவனுக்கு கண்டிப்பாக ஆர்லிக்ஸ் தேவை, கொடுத்துடலாம், காரியமாயிரு. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆக நம்ம ஒரு 1 10 டஜனோ பெற்று போட போகிறோம். நம்ம உஷாராக இருக்கணும். பிடிக்கிறான் என் அண்ணங்கிட்ட, கூல் ட்ரிங்க்ஸை கொடுக்குற, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு. ஆடா அடா 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 அறிவு மந்த ஏசா. அவன் சொல்கிறான், நான் தான் சாக போகிறேன்னு. அப்போ சாக போதும் நீ சாவு, அப்புறம் ஏன் அவன்கிட்ட ஆர்லிக்ஸை வாங்குறா, ஏன் சொத்தை விற்று போடுறா, உனக்கு அறிவு இல்லை. ஏசாவுக்கு அறிவு எங்கேயோ போயிடுச்சு. தம்பிக்கிட்ட சொல்கிறான், நான் தான் சாக போகிறேன்னு, அந்த ஆர்லிக்ஸை கொஞ்சம் கொடு. செத்த போடுற, நீ பிழைக்கிறதுக்கு தானேயா ஆர்லிக்ஸை கேட்குறா, உனக்கு எங்கேயா போச்சு ஏசாய்யா. பாருங்கள், இந்த யாக்கோபு எவ்வளோ தரித்திரம் பாருங்கள். கூட பிறந்த அண்ணனுக்கு ஒரு நேரம் ஆர்லிக்ஸுக்கு அந்த காலத்தில் வாங்கி கொடுத்துறான். இன்னைக்கு எத்தனை அண்ணன் தம்பி ஏசா யாக்கோபு அப்படி இருப்பாய்யா, எத்தனை ஏசா மாட்டிக்கிட்டு இருப்பான். நிறைய வீட்டில் பிரச்சனை தான் ஐயா. ஐயா அவர் வாங்கிட்டு போனாரியா, என்ன அந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொடு தம்பி, நான் தந்துருவேனாரு. இப்போ 8 கூட பார்க்க மாட்டேங்கிறாரியா. அவர் பொண்டாட்டி வீட்டு வாசலில் போனாலே ஒரு மாதிரி பேசுகிறாய்யா. நிறைய வீடுகளில் இருக்குய்யா இந்த சம்பவம் இருக்குது. அதான் ஆண்டவர் வெளிப்படுத்துதல் 9:12 சொல்லப்பட்டிருக்குது, உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. எப்படா நீ கொஞ்சம் பணத்தை உன் பிள்ளைக்காக சேர்த்து வச்சுருக்கலாம், மெல்ல மோப்பம் முடிச்சிடும் அடுத்தவன். இவன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்கேன், கண்டிப்பாக நான் தந்துடுவேன், 100க்கு 100 சாமி சத்தமாக தந்துடுவேன், அப்போ மேலே சத்தியமாக தந்துடுவேன். தரமாட்டான். மோசம் பண்ணிடுவான். நீ உஷாராரு. உன் பிள்ளையை நீ தான் கட்டி கொடுக்கணும். உன் பொண்டாட்டிக்கு நீ தான் சோறு போடணும்.
அங்கே ஒன்றும் உதவி செய்யலை. தனக்கு மிஞ்சினது தான் தானம். பார்த்துக்க, உன் திராணிக்கு மேலே இருந்தால் கொடுத்து, இல்லைன்னா மாட்டிக்கிடாத. ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிடாத. எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, அவன் வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. இங்கே ஆர்லிஸை கொடுத்தான் பாருங்க. அங்கே யாக்கோபு நயவஞ்சகமாக வாங்கி மாட்டிக்கிட்டான். யாக்கோபு நயவஞ்சகமாக வாங்கி விட்டான் ஐயா. உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாசு. இல்லை ஏன் ஐயா கர்த்தரை நீ குறை சொல்ல முடியும்? ஐயா அவர் ரொம்ப யோக்கியமாக வந்து பேசினாரியா, செஞ்சிருவேனாரியா. வீடு கட்டுறக்க வச்ச பணத்தை கொடு, நான் சர்ச்சை கட்டிட்டு. சர்ச்சை அவன் பேரில் அவன் கட்டுறான், அவன் பேர்லேயே கட்டுறான். அவன் பேரில் அவன் சர்ச்சை கட்டுறான். உஷாராயிரு. இங்கே பாருங்க ஐயா, ஒரு ஆர்லிஸை கொடுத்து அங்கே என்ன செஞ்சுட்டான்? ஒரு ஆர்லிஸை கொடுத்து அங்கே மடக்கிட்டான் ஐயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு இல்லை இன்றைக்கும் இந்த காரியம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அநேக வீடுகளில் புலம்பல்கள் இருக்கிறது. எல்லா குடும்பத்தில் புலம்பல்கள். நிம்மதியை நீயா இழக்கணும். யோசித்து பார்க்கணும். இதை கொடுத்துட்டா இவன் திரும்ப தரலன்னா நம்முடைய நிம்மதி போயிடும். நான் வேண்டாம், தேவையில்லை. அது தேவையில்லாத காரியம். நமக்கு மிஞ்சி இல்லை, நாம் கொடுத்துக்கிட்டு நம்ம கையை ஏன் சுடுவானே? நீ யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஹார்லிக்ஸ் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கலாம், களைப்பாக இருக்கும்போது கொடுக்கலாம். ஆனால் விழுந்து உபசரித்து கடைசியில் விழுந்து உன்னை ஏசுகிற குடும்பமாக இருக்குது. உன்னை ஏசுகிற குடும்பம், உன்னை கண்டாலே ஒதுக்குற குடும்பம். அவெல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு காலத்தில் பார்த்தா அவன் பேச்சை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா ஐயோ எங்கள் அண்ணனுக்கு காணாது. இது எல்லாம் அந்த காலத்திலேயே நடந்திருக்குது. ஒரு ஹார்லிக்ஸை கொடுத்து ஒரு ஏசாவே ஒரு யாக்கோபு எம்டியாக அனுப்பி விட்டான் ஐயா. அவனை ஏமாந்து போனான் ஐயா. இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விழிப்புள்ளவர்களாக இருங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. இதான் ஆண்டவர் தான் சொல்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் ஜாய்டி ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஐயா ஒரு லிஸ்ட்டை எடுத்து தரட்டுமா ஐயா, இத்தனாம் தேதி நான் தந்துடுவேன்னு சொல்லி இந்த ஆண்டருடைய செய்தியை பிரகடனப்படுத்தி எனக்கு லிஸ்ட் வச்சுருக்கவங்க அந்த கணக்கு பார்த்தா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குங்கிறார். எங்கே போய் முட்டிக்கிடுறது? எங்கே போய் சொல்லிக்கிடுறது? எல்லாம் யாருடைய தப்பு? ஏசா அங்கே பார்க்கின்ற வேலையிலே யாக்கோபுடைய தப்பு. பெனட்டையா தப்பு தான். இவர் தான் மோசம் பண்ணி என்ன செஞ்சுட்டாரு? அவங்க கொடுத்த ஆர்டிஸை இவர் குடிச்சிட்டார். ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மோசம் போகாதிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். இதுதான் ஆண்டவர் சொன்னார். ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு ஓனாய் வேஷத்தில் வருவான். இதையெல்லாம் நீ வச்சுட்டு கர்த்தர் மேலே குறைபடுறதுக்கு நீ யாரு? கர்த்தர் அதை செய்ய சொன்னார், நீ செஞ்சா, நீ மாட்டிக்கிட்டா. அங்கே பாருங்க, அங்கே ஆண்டவராக வந்து பார்த்து சொன்னார், அவன் யாக்கோபு நரித்தந்திரம் உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு நரித்தந்திரம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உன்னை சுற்றி இருக்கிறார்கள், உன்னை சுற்றி கொண்டு இருப்பார்கள். நீ ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு ஆர்லிஸாலே ஏதோம் என்கிற அந்த ஏசா என்கிறவன் தன்னுடைய சேஸ்திர புத்திர பாகத்திலே இழந்து போனான். கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பிசாசு விரிக்கிற வலையினாலே நாம் எத்தனை பேர் மோசம் போய் கொண்டிருக்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? கண்ணாசலை நம்ம விழ பண்ணுகிறான், பெண்ணாசலை விழ பண்ணுகிறான், பண ஆசலை விழ பண்ணுகிறான். எத்தனையோ ஆசைகளை கட்டி நம்மை இழுத்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பரலோகத்துக்குரிய காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்கே சத்ரு உனக்கு ஆர்லிக்ஸை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இப்படி போகலாமே, இப்படி பணம் சம்பாதிக்கலாமே, இப்படி சொத்து சம்பாதிக்கலாமே. தேவனை பற்றி அறிந்த மனிதா, பைபிளை எடுத்து வாசித்து கொண்டிருக்க மனிதா, வீண் வகையில் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதே. உன் கண்ணுக்கு பிரியமானதை செய்யாதே. அங்கே ஆதாம் ஏவாள் கண்ணுக்கு பிரியமானதை செய்து அவர்கள் கொடிய தண்டனையிலே இன்றைக்கு வரைக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கு, சாபங்களுக்கு அவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். ஏவாளே மோசம் போனியே, நீ 5 நிமிடம் யோசித்திருந்தா மனிதனுக்கு இந்த நிலைமையா? புசிக்க கூடாதை புசித்தபடியால் மனிதனுக்கு இந்த நிலைமையா? ஏவாளே. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பல்லோர் ராஜ்யத்தின் மகிமை இழந்து போவதற்கு பிசாசு என்ன காரியங்கள் கொண்டு வந்தாலும், அனித்தியமான இந்த உலகத்தினுடைய இன்பங்களை உனக்கு காட்டினாலும் மோசம் போய்விடாதே. அவன் எப்பொழுது ஆர்லிக்ஸை வைத்து சுற்றி கொண்டே தெரிகிறான். நீ உஷாராக இரு. யாக்கோபு ஏசாவை மாதிரி ஏமாந்து போய்விடாதே. பின்னாடியில் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான், ஆனால் அடைய முடியவில்லை. இந்த உலகத்தில் இருக்கத்தானே ஒதுக்கிற நாட்களிலே இந்த கொடிய பிசாசுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து இயேசு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள நாம் உஷாராக இருப்போமாக. ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. மோசம் போக்குற பிசாசானவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியிலே விழப்பண்ணுகிறான். பொருளாசை உள்ளவர்களை அதில் இழுத்து செல்லுகிறான். ஆண்டவரே, சொத்து சுகத்தை காட்டி அநேகவர் இழுத்து செல்கிறான், பதவிகளை காட்டி அநேகவர் இழுத்து செல்கிறான். இதெல்லாம் நாங்கள் விழுந்து நம்முடைய நித்திய ராஜ்யத்தை இழந்து போகாதபடி, நம்முடைய பல்லவர் ராஜ்யத்தை இழந்து போகாதபடி எங்களுக்கு தடுப்பணைகளை கொடுங்க கர்த்தாவே. எங்கள் நல்ல புத்திகளை கொடுங்க கர்த்தாவே. நல்ல யோசனைகளை கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால்
காரியம் நடக்கட்டும், இல்லை என்றால் வேண்டாம் கர்த்தாவே. நீங்கள் காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. நாங்கள் அந்த நித்தியராட்சியை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. குடும்பம் முழுதும் வெளியெடுத்து காத்துக்கொள்ளுங்க. ஜாய் டிவி வெளியெடுத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.